ஹாய் குட்டீஸ், எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. அப்புறம் ரியலி சாரிடா, அக்கா வேணும்ன்ட்டு பண்ணல. அக்காவுக்கு நடுவில் எக்ஸாம் வந்துருச்சு, அதை படிக்கணுன்றதுக்கோசம் தான் அக்கா வீடியோவை சுத்தமாக போடல. இப்போ எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சுடா, அக்கா ஃப்ரீ ஆகிட்டேன். இனிமேல் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக வரும். அப்புறம் நான் வீடியோஸ் போடலனாலும் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அவ்வளோ கமெண்ட், அந்த ட்ரையாங்கல் லவ்க்கெல்லாம் அக்கா எப்போக்கா நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு கண்டிப்பாக சீக்கிரம் அதை போட்டுடுறேன்டா. அதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு நானும் எதிர்பார்க்கல. பட் ரொம்ப லவ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் அந்த லவ்வை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்னா, நிறைய வீடியோஸ் போடுறதால மட்டும்தான். கண்டிப்பாக உங்களுக்காக நல்ல எஃப்எஃப்லாம் நான் க்ரியேட் பண்ணி போடுவேன் நம்புகிறேன். உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ போடுறேன்டா. ஓகே, இன்றைக்கி இது நியூ எஃப்எஃப்பா இல்லை 2 or 3 பார்ட்ஸில் முடிஞ்சிருமான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த ஸ்டோரி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதியிருக்கேன்டா. உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு வீமின் குக் ஸ்டோரி தான்டா. அப்புறம் ஸ்டோரியோட நேம் என்னென்னா மெமரிஸ். இதுதான்டா ஸ்டோரியோட நேம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்டா. ஓகே, இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு காரை தான் காட்டுறாங்க. அந்த காரில் ஒரு பர்சன் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பர்சன் அப்படியே விண்டோவுக்கு வெளியே பார்த்த மாதிரி அவ்வளோ சேடாக விண்டோ வெளியவே பார்த்துட்ருக்காரு. இப்போது ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க அந்த பர்சன் ஜேகே 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 சொல்லு சுகா, கேட்குது. இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படியே இருக்கலான்னு இருக்க? சரியாக சாப்பிட மாட்டேங்கிற, சரியாக தூங்க மாட்டேங்கிற, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டுருக்கடா. அது முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது ஜேகே. இன்னும் நீ இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? உன்னை நினச்சி அப்பா அம்மாவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஏண்டா அப்படி இருக்க? புரியுது, அதுக்குன்னு 2 வருஷம் கழிச்சு இன்னும் இப்படியேவா இருப்பேன்? ஏன்னா என் லைஃப்பில் நான் எதை இழக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தனோ அது இழந்திருக்கு சுகா. என்னால் ஏற்றுக்க முடியல சுகா. அவன் என் கூட இல்லைன்னு என்னால் ஏற்றுக்க முடியல. புரியுது ஜேகே, பட் இருந்தாலும் அவன் இல்லை. உன்ட்டே இந்த வேர்ல்டில் இல்லை ஜேகே. உன் கண்ணு முன்னாடி தான் அவன் டெத்தான். ப்ளீஸ் அதை ஏற்றுக்கோ. ஆமாம், என் கண்ணு முன்னாடி தான் அந்த லாரி அவளை இடிச்சது தெரியுமா? என்னால் முடியல சுகா. ஒவ்வொரு நாளும் அவனை மறக்கணும்னு நினைக்கல. அவன் ஃபேஸ் மட்டும்தான் முன்னே நிற்குது. அவன் இல்லைன்னு என் மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. என் காதுக்குள்ளே ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கான்னு அவன் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. ஒவ்வொரு நாள் நைட்டும் ட்ரீமில் உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜங்குக்கா. எங்கே இருக்க? உன் கரடிக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அழைச்சிட்ருக்க மாதிரி தெரியுது ஜுகா. என் மண்டைக்குள்ளே என்னென்னமோ ஓடுது. அந்த அவன் வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு கேட்குது. அவன் ஜங்குக்கான்னு சொல்கிற அந்த ஒரு வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது சுகா. புரியுதுடா, பட் நீ இப்படியே இருக்கிறதும் என்னால் பார்க்க முடியலடா. அதுலேருந்து கொஞ்சமாக வெளியே வா ப்ளீஸ்டா. அதுக்காக தான் நானும் ட்ரை பண்ணுறேன் சுகா. ஆனால் அவன் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. அவன் கூடவே நான் போயிருக்கணும்னு தோணுது. என்கிட்ட எங்கேயோ எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் சுகா. எப்போ என் கரடி வாங்கிக்கிட்ட நான் போவேன்னு தெரியல. அவன் ஜங்குக்கா, எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போ, உனக்காக உன்ட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்துறது மட்டும்தான் என் காதில் கேட்குது. அவன் எனக்காக எங்கேயோ இருக்கான் சுகா. ஆனால் அது எங்கன்னு தான் தெரியல. இன்னும் பைத்தியக்காரத்தனமாக வளரிட்டு இருக்காத ஜேகே. அது எல்லாமே உன் பிரம்மை. இல்லை, அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவன் இல்லைன்னு சொல்லாது சுகா. அவன் இன்னும் என் கூட தான் இருக்கான். நான் அழும்போதும் என் கூட தான் இருக்கான், நான் சிரிக்கும் போதும் என் கூட தான் இருக்கான், நான் தூங்கும் போதும் என் கூட தான் இருக்கான், நான் லவ் பண்ணும்போதும் அவன் என் கூட தான் இருந்தான். எப்பவுமே நான் சாகிற வரையும் அவன் என் கூட தான் இருப்பான். புரியுதா? இதுக்கு மேலே இதை பற்றி பேசாத சுகா ப்ளீஸ். இல்லைனா என்னை இங்கேயே இறக்கி விட்டு நான் நடந்து ஆஃபீஸ் போய்க்கிறேன் ப்ளீஸ். காலையில் இதை பற்றி பேசாத சரிடா. ஆனால் இப்படியே இருக்கிறது நல்லதில்லடா. ப்ளீஸ், இதுலேருந்து கொஞ்சமாக வெளியே வர பழகு. சரி,
நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி நீ எதுவும் பேசாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட கான்வர்சேஷனும் அங்கேயே முடியுது. சைலண்ட்டாக கார் போயிட்டே இருக்குது. அப்போது திடீர்னு ஜங்குக்கு மட்டும் ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜங்குக்கா, ஜங்குக்கா. டே கரடிப்பையா, ஜங்குக்கா, டே டே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி அந்த காரை பார்த்துட்டு இருக்கான் சுகா. ஜேகே ஜேகே என்னடா ஆச்சு? இங்கே டே இல்லைடா, இங்கே தான் இருக்க சுகா. அவன் என்ன ஜங்குக்கா ஜங்குக்கான்னு கூப்பிட்றது என் காதுக்கு கேட்குது. ஜங்குக்கா ஜங்குக்கா. டே டே இருடா, நான் வரேன். ஜங்குக்கா இங்கே தான்டா இருக்கேன், ப்ளீஸ் நான் வரேன். சுகா அவன் இங்கே தான்டா எங்கேயோ இருக்கான். என்ன ஜங்குக்கா ஜங்குக்கான்னு சொல்லி கூப்பிட்றான், என் காது கேட்குதுடா. ஜேகே இங்கே டே இல்லைடா, உனக்கு ஏதோ பிரம்ம இதெல்லாம், ப்ளீஸ் டே இங்கே இல்லை இல்லை எனக்கு கேட்குது. ஜங்குக்கா உன் டே இங்கே தான் இருக்கேன், உனக்கு தெரியலையா? ஜங்குக்கா இங்கே பாருடா, உன் டே இங்கே தான் இருக்கேன், இங்கே பாரு. உன் கரடி பையன் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், பட் நீ வரவே மாட்டேங்கிற பார்த்தியா? டே 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 நான் வரேன்டா வரேன்டான்னு சொல்லி ஜேகே அந்த கார் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சுகா டே கார் டிரைவிங்கில் இருக்கு, என்னடா நினச்சிட்டு இருக்க? நீ காரை ஸ்டாப் பண்ண சுகா, நான் வந்து போயாகணும். டே எனக்கு கூப்பிட்டுட்ருக்கான்டா. டே டே கிடையாது, இப்போ நீ ஸ்டாப் பண்ண போறியா இல்லை நான் கார்லேருந்து குதிக்கட்டுமா? டே டே பைத்தியக்காரத்தனமாக பண்ணாதுடா, பைத்தியக்காரத்தனமாகவே இருக்கட்டும், ப்ளீஸ் காரை ஸ்டாப் பண்ணு சுகா அப்படின்னு சொல்லி அவ்வளோ வேகமாக கார் டோரை ஓப்பன் பண்ணி ஜேகே வெளியே போகிறான். அப்போது ஜேகேக்கு ரைட் சைட்லேருந்து ஜங்குக்கா ஜங்குக்கா டே டே அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேட்குற பக்கமே ஜேகேவும் நடந்து போயிட்டுருக்கான். ஜங்குக்கா மூட்டே இங்கே தான் இருக்கேன், உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. ஜேகேவும் சுற்றி முற்றி பைத்தியம் பிடிச்ச மாதிரி டே டே எங்கடா இருக்கேன்? டே இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா, உன் புருஷனால் இல்லாமல் இருக்க முடியல, எங்கடா இருக்க? டே டேன்னு பைத்தியக்காரத்தனமாக அங்கே கத்திகிட்டே இருக்கான். அப்போது தூரத்தில் ஒரு பர்சன் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தா ஜேகேக்கு டே மாதிரியே தெரியுது. டே 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 கரடிப்பையா அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் பின்னாடியே ஓட போகிறாரு. பட் சிக்னல் க்ரீனில் விழுந்துருது. இப்போது எல்லா காரும் சல்லு சல்லுன்னு ரோட்டில் இந்த பக்கம் அந்த பக்கமும் போயிட்டே இருக்குது. பட் ஜங்குக் அந்த கிராசிங்லேயும் கார் போகிறது எதுவுமே கண்ணுக்கு தெரியாமல் டே டே ஜங்குக்கா இங்கே தான்டா இருக்கேன், டே என்னை விட்டு போயிடாதுடா, திருப்பி என்னை விட்டு போயிடாதுடா, டே டேன்னு சொல்லி அந்த கார் வரது எதுவுமே தெரியாமல் ஜங்குக் பாட்டுக்கும் அந்த கிராசிங்கில் போயிட்டுருக்கான். பட் அவனை சுற்றி காரெல்லாம் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. டே டேன்னு சொல்லி அந்த தூரத்தில் நடந்து போகிற அந்த பர்சனை மட்டுமே ஜேகே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. பட் இன்னும் அந்த ரோடை அவர் கிராஸ் பண்ணவே இல்லை. சுகா அதை பார்த்துட்டு ஜேகே டே ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க, பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன்னு ஜேகே வந்து பிடிக்கிறாரு. சுகா சுகா என் டேவை நான் பார்த்தேன்டா, அவன் அங்கே தான் போனான். சுகா சுகா என் டேவை நான் பார்த்தேன். டே இன்னும் நீ பைத்தியக்காரத்தனமே பண்ணிகிட்ருக்காதடா, அவன் போயிட்டான், அவ்வளோதான். இன்னும் நீ அதையே நினச்சிட்ருக்காத, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை சுகா, நான் அவனை பார்த்தேன். என்னடா நினச்சிட்ருக்க, ஃபஸ்ட்டு நீ கிளம்புவா அப்படின்னு சொல்லி ஜேகேவை தரன்னு இழுத்துட்டு சுகா காருக்குள்ளே போய் கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்ன நினச்சிட்ருக்கடா, இப்போ விட்டு இருந்தால் நீ செத்துருப்ப. இல்லை சுகா, நான் பார்த்தேன், என் டேவை நான் பார்த்தேன், அவன் தூரத்தில் போனான், நான் பார்த்தேன் சுகா, என் டேன்னு கூப்பிட்டான். ஜேகே இன்னும் பைத்தியக்காரத்தனமாகவே பண்ணிகிட்ருக்காத, டே செத்துட்டான், அவ்வளோதான். அவனோட சாப்டர் அங்கேவே 2 வருஷத்துக்கு முன்னவே முடிஞ்சிருச்சு. இன்னமும் அது இருக்குன்னு சுற்றிட்டுருக்காத, புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகா வேகமாக அந்த காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போது ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க.
ஜேகேவும் கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. ஜேகே ஷூகா 2 பேரும் இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. இப்போது அங்கே ஷூகா ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜேகே 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 காது கேட்குதா இல்லையாடா? ஜேகே டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு, கேட்குது ஷூகா, சொல்லு. டேய், வீட்டிலே இருந்தால் தான் பைத்தியக்காரத்தனமாக அவனையே நினச்சிட்டு இருக்கேன் தான் உன் மனசு கொஞ்சமாவது மாறணும் தாண்டா ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கேயும் வந்து நீ இப்படியே இருந்தா இது என்னடா நியாயம்? என்னடா நினச்சிட்ருக்கேன் உன் மனசில்? உன்னை நினச்சி அப்பா அம்மா ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கடா. நீ மட்டும் இங்கே கஷ்டப்படல, உன்னை சுற்றி இருக்கிற நாங்களும் தான் கஷ்டப்படுறோம். எனக்கு புரியுது ஷுகா, பட் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. எனக்கு அவன் நினப்பு மட்டும்தான் இருக்குது. எப்பயுமே அவன் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. சரிடா, எனக்கு புரியுது, நீயும் டேவும் எவ்வளோ லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அது என்னன்னு தெரியல, அவன் டெத் ஆகிட்டான். அது அவ்வளோதான், அது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட். அது யாரும் எதிர்பார்க்கல, அவன் போயிட்டான். அதையே நினச்சிட்டு நீ இப்படி இருக்காத, ப்ளீஸ் மூவ் ஆன் பண்ணு. சரி, நான் ட்ரை பண்ணுறேன், விட்டுரு. சரிடா, இப்போது நம்ம ஆஃபீஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் சில பேர் இன்டர்னாக ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. அவங்க நம்மளை பார்க்க தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறாங்க. ப்ளீஸ் அந்த ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு நார்மலாக இரு. இப்போ நீயும் இந்த ஆஃபீஸோட ஒரு சிஇஓ, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கடா. இந்த ஒர்க்கிலையாவது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுடா ப்ளீஸ். உன்னை நம்பி தான் இந்த இன்டர்னெல்லாம் நான் விட்டு போகிறேன், உனக்கு புரியுதா? இன்னும் 10 மினிட்ஸில் அவங்க வந்துடுவாங்க, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகா போயிடுறாரு. ஜேகே நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சமாவது தன்னோட மைண்டை டைவர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவரோட சீட்டில் உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஜேகேவோட ஹார்ட்டெல்லாம் அவ்வளோ வேகமாக துடிச்சிட்ருக்கு. ஜங்குக்கா ஜங்குக்கா, நீ உன் டேவை தேடி வரலல்ல, அதான் உன்னை தேடி வரப்போகிறேன். வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் நீ நானும் சேர தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி டேக்கு அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. ஜேகே அங்கவும் இங்கவும் சுற்றி பார்த்துட்டு, ஜங்குக்கா ஜங்கு, இது உன்னோட பிரம்மை. டே இல்லை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த வாய்ஸ் எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கான். இப்போது வெளியிருந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வராங்க. அதில் ஒரு பர்சன் ஹார்ட்டில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி உள்ளே வந்து நிற்கிறாரு. உள்ளே வந்து நின்றதும் ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகேவும் அந்த பர்சனை பார்க்குறாரு. 2 பேரோட ஹார்ட்டுமே அவ்வளோ வேகமாக துடிச்சிட்ருக்கு. 2 பேருக்குமே அவங்களையும் மீறி கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. அந்த பர்சன், என் ஹார்ட் ஏன் இவ்வளோ வேகமாக துடிக்குது? என் ஹார்ட் இது வரையும் இப்படி வேகமாக துடிச்சதே இல்லையே. ஏன் ஐஸ்லேருந்து இவரை பார்த்ததும் ஏன் டியர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அதெல்லாமே தொடச்சிட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. ஜேகே, இந்த பையன் யார்? எவனை பார்த்ததும் எனக்கு ஏன் டே ஃபீல் ஆகுறேன்? என் டே கிடைச்ச ஃபீல் இவங்கிட்ட இருந்து எப்படி வருது? இவன் என் டே கிடையாது. நான் டேவோட நினப்பில் இருக்கிறதுனால எனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே தன்னோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நிற்கிறாங்க. ஜேகே வெச்ச கண்ணு வாங்காமல் அந்த பர்சனை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அங்கே 3 பர்சன் நின்றுட்டுருக்காங்கடா. பட் ஜேகே ஒரு க்யூட்டாக ஒரு குட்டியாக ஒரு பையன் நின்றுட்டுருப்பான், அந்த பர்சனை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போது எல்லாருமே வந்து நாங்கள் தான் சார் இன்டர்ன் இந்த காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 2 மந்த்ஸுக்கு இங்கே இல்லை ஒரு 6 மந்த்துக்கு இங்கே தான் சார் வேலை பார்க்க போகிறோம், ஷூகா சார் தான் உங்களை பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஜேகே கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்காங்க. பட் ஜேகே இன்னமும் வெச்ச கண்ணு வாங்காமல் அந்த பர்சனை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அந்த பர்சனும் கிட்ட வந்து ஹலோ சார் அப்படின்னு சொல்லி அவரோட ரெஸ்யூமை கொடுக்குறாரு. ஜேகே அந்த ரெஸ்யூமை திறந்து வேகமாக பார்த்தா அந்த ரெஸ்யூமில் அவரோட நேம் பார்க் ஜிமின் இருக்குது. என்னோடய நேம் பார்க் ஜிமின் சார், நானும்
இன்டர்னலாக உங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்க போகிறேன், நீங்கள் தான் எங்கள் டீம் லீடர்னு சொன்னாங்க, அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக பேசி நின்றுட்டுருக்கான். பட் ஜிம்மனுக்கும் ஹார்ட் பீட் அவ்வளோ வேகமாக துடிச்சிட்ருக்கு ஜேகேவை பார்த்து. பட் ஜிம்மன் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது ஜேகே அவரோட ஹார்ட் பீட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால் ஓகே, உங்களுக்கு என்னென்ன வேலைன்னு உங்கள் டேபிள்லே இருக்கும், நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஜேகே அப்படியே ஹார்ட்டை கையில் தன்னோட செஸ்ட்டில் கையை வச்சுட்டு ஏன் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, இந்த 2 வருஷத்தில் எனக்கு இப்படி ஃபீல் ஆனதே இல்லையே, யார் இந்த பையன், இவனை பார்த்து எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுது, இல்லை நீ தேவை நினச்சிட்டே இருக்கிறதால தான் ஜேகே உனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, இல்லை உனக்கு இது பிரம்மன் நினைக்கிறேன், அவன் வேறு ஏதோ பையன்டா, அவன் உன்ட்டே கிடையாது, உனக்கு புரியுதா ஜேகே, ப்ளீஸ் இதே நினச்சிட்டே இருந்தனா உனக்கு இப்படியே தான் இருக்கும், நீ ஏதாவது வேறு எதாவது பண்ணு, இதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லி இங்கே ஆஃபீஸில் ஜேகே பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த கேபின்லேருந்து வெளியே போன ஜிம்மன் தான் அப்படியே ஒரு வாலில் நின்றுட்டு சாஞ்சு நின்றுட்டு ஏன் எனக்கு இவரை பார்த்ததும் இப்படி ஹார்ட் பீட் ஆச்சு, எனக்கு இவ்வளோ வேகமாக ஹார்ட் பீட் ஆனதே இல்லை, ஏன் எனக்கு அவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, அவருக்கு எனக்கும் ரொம்ப நாள் பழக்க மாதிரியே இருக்குது, அவரை பார்த்தா என் டியர்ஸ்லேருந்து என் ஐஸ்லேருந்து என் டியர்ஸ் வந்துட்டுருக்கு, அவர் நான் முன்னப்பட பார்த்தது கூட இல்லை, ஆனால் அவர் தான் வேர்ல்டுன்ற மாதிரி எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது, எனக்கு இப்படி ஃபீல் ஆனதே இல்லை, ஒரு வேளை அதால் இருக்குமோ, நான் ஈவினிங்கு டாக்டர்கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன், இது அதோட சிம்டம்ஸாக தான் இருக்கும், நான் தான் எதையோ தப்பாக நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மனும் அவரோட பிளேஸுக்கு போயிடுறாரு. இப்போது 2 பேரும் அவங்கவுங்க ஜேகே அவரோட கேபினில் இருக்கார், ஜிம்மன் அவரோட பிளேஸில் உட்காந்துட்ருக்காரு. பட் ஜேகே தூரத்தில் இருந்து ஜிம்மனை தான் பார்த்துட்டே இருக்காரு. ஏன் இவனை பார்த்தா எனக்கு என் டே ஃபீல் ஆகுறான், இவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் டேவோட ஃபேஸ் எப்படி தெரியுது, ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஜிம்மனும் அங்கேருந்து ஒரு மாதிரி அடிக்கடி ஜேகேவை தான் பார்த்துட்ருக்காரு. எனக்கு யார் எனக்கு இவர் யாருன்னே தெரியல, பட் ரொம்ப நாளாக பழக்கமானவர் மாதிரியே இருக்குது, அவரை பார்த்தா என் ஐஸ்லேருந்து 8 இயர்ஸ் வருது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் எனக்கு ஏன் தோணுது, அவரை நான் முன்ன பார்த்தது கூட இல்லை, என்னால் ஒர்க் கூட ஒழுங்காக பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒருத்தரை பார்த்துட்டு எதையும் யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. இப்போது ஈவினிங் ஆகுது, ஆஃபீஸும் முடியுது, 2 பேரும் லிஃப்டில் வீட்டுக்கு போக ஒன்றா தான் ஏறுறாங்க. ஜேகேவும் ஜிம்மனும் 2 பேரும் உரசுற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட பாடி லைட்டாக டச் ஆகுது. அதுக்கே ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கண்லேருந்து டியர்ஸாக வருது. அவரை விட்டாத, அவர் தான் உன் டெஸ்டின்னு யாரோ சொல்கிற மாதிரியே இருக்குது. ப்ளீஸ் எனக்கு இப்படி கேட்கக்கூடாது, ஏன் எனக்கு இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி அவரையும் மீறி காதில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே அவரோட ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது. ஜங்குக்கா நீ ஏன் என்னை பார்த்தும் உனக்கு தெரியலையா ஜங்குக்கா அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. பட் ஜேகேக்கு இந்த மாதிரி வாய்ஸ் 2 இயர்ஸாக கேட்டுட்டு இருக்கிறதுனால அவர் எதுவுமே காட்டிக்காத மாதிரி நின்றுட்டுருக்காரு. பட் ஜிம்மன் எனக்கு ஏன் இப்படி இந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு, ஹோய் பொண்டாட்டி உன் புருஷன் எங்கே தான் இருக்கேன் அது கூட உனக்கு தெரியல பார்த்தியா, இப்போ பாரு நம்ம கை டச் ஆகுதுல்ல, உன்னை கிஸ் பண்ணக்குள்ளே கூட இந்த ஃபீலிங்ஸ் இல்லடி, பட் லைட்டாக இப்படி யாருக்கும் தெரியாமல் டச் ஆகுது பாரு, இது கூட ஒரு மாதிரி ஃபீலாக தாண்டி இருக்குது. யார் இது, எனக்கு ஏன் ஏதோ ஒரு இமேஜெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது, இது ஏன் இப்படி தோணிகிட்டே இருக்குது, எனக்கு இவரை பார்த்ததுலேருந்து தான் தோணுதுன்னு சொல்லி ஜேகே விட்டு ஜிம்மன் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே
தூரமாக போய் நின்னுறாரு. ஜேகேக்கும் ஜிமின் கிட்ட போனால் நம்மளுக்கு ஏதோ தோணுதேன்னு சொல்லிட்டு அவர் ஜிமினை கண்டுக்கவே இல்லை. அவர் அங்கேருந்து லிஃப்ட் ஓப்பன் ஆனதும் அவர் கார்கிட்ட போயிடுறாரு. ஜிமின் தான், இல்லை நான் ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போகணும், அந்த மாத்திரை காலியானதுனால தான் எனக்கு இப்படியெல்லாம் தோணுதுன்னு நினைக்கிறேன். அது நான் இல்லை, அது வேற யாரோ, அந்த ஃபேஸ் வேற யாரோ, நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்திட்டே இருக்காரு. இப்போது ஜேகேக்கு அவர் அப்படி கத்திட்டே இருக்கிறத விட்டு போக மனசு இல்லாமல் கார்லேருந்து வந்து ஜேகே ஷோல்டரை தான் ஜிமினோட ஷோல்டரை தான் ஜேகே பிடிக்கிறாரு. அப்படியே 2 பேரோட ஐஸுமே கனெக்ட் ஆகுது. ஜிமின் அவ்வளோ அழுதுட்டு ஜேகேவை பார்த்துட்ருக்காரு. அவரையும் மீறி ஜிமின் ஜேகேவை ஹக் பண்ணி, எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, ப்ளீஸ்னு அழுதுகிட்டே இருக்காரு. ஜேகே அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. ஏன்னா ஹக் பண்ணக்குள்ளே எப்படி ஜேகேக்கு ஃபீல் ஆகுமோ ஜிமினுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேனாடா அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கான் ஜிமின். என்னை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது, என்னை யாரும் பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு 2 பேரும் வேறு ஏதோ சொல்லி அவ்வளோ ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஜேகே ரியாலிட்டிக்கே வந்து ஜிமினை பிடிச்சி புஷ் பண்ணிட்டு, எதுக்கு என்ன ஹக் பண்ண அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, அதனால தான் ஹக் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி ஜிமின் அந்த பிளேஸ்லேருந்து ஓடிடுறான். பட் ஜேகே வெச்ச கண்ணு வாங்காமல் ஜிமினையே பார்த்துட்ருக்கான். இப்போது ஜிமின் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஜேகே அவனோட ரூமில் இருக்கான். ஜிமின் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்கிட்ட, டாக்டர் எனக்கு ஏதோ தோணுது டாக்டர், ஒரு பையன் ஃபேஸ் தான் எனக்கு அடிக்கடிக்க வருது, அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கான், அவன் பேர் எனக்கு என்னன்னு தெரியல, பட் ஜங்குகான் மட்டும் அவன் சொல்லிகிட்டே இருக்கான் டாக்டர், அவன் யாரையும் பார்த்து சொல்லிகிட்டே இருக்கான், எனக்கு அது மட்டும் ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஜிமின் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க, அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியும். இல்லை டாக்டர், எனக்கு இதுவரையும் அது ஃபீல் ஆனதே இல்லை, ஆனால் இப்போது யாரையும் பார்த்து எனக்கு அது ஃபீல் ஆகுது, அந்த பையன் யாரையும் புருஷான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான், அது என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு, நான் பைத்தியமான மாதிரி ஃபீல் ஆகுது டாக்டர். ஜிமின் காம் டவுன், கொஞ்சம் காம் டவுன் ஆகு. இல்லை டாக்டர், எனக்கு இன்றைக்கி ஹார்ட் பீட்டெல்லாம் வெளியே வந்து விழுற மாதிரி என் ஹார்ட் அவ்வளோ பெயினாக இருந்துச்சு, அவ்வளோ வேகமாக துடிச்சிச்சு டாக்டர், ஏன்னே தெரியல, ஒரு வேளை நான் பைத்தியமாயிட்டேனா, இல்லை இப்படி நடக்குதா, இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டால் தான் எனக்கு இப்படி நடக்குதா, எனக்கு புரியல டாக்டர் ப்ளீஸ், ஆனால் இந்த பெயினை என்னால் தாங்கிக்கவே முடியல, யாரோ எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது, எனக்காக எங்கேயோ உனக்காக நான் காத்துட்ருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது டாக்டர், அவர்கிட்ட நான் போய் எப்போ சேருவேன்னு தோணுது, ஆனால் எனக்காக அப்படி ஒரு பர்சன் இல்லை டாக்டர், ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல டாக்டர், எனக்கு ரொம்ப பைத்தியமான மாதிரி ஃபீல் ஆகுது டாக்டர். புரியுது ஜிமின், புரியுது, நீங்கள் சரியாக தூங்காதனால தான் இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அந்த டேப்லெட் காலி ஆயிடுச்சுல. ஆமாம் டாக்டர், அந்த டேப்லெட் காலி ஆயிடுச்சு, எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் எப்போ டாக்டர் ஞாபகம் வரும், எனக்கு அது ஞாபகம் வந்தால் தான் என்னோடய கொஷின்கெல்லாம் ஆன்சரே கிடைக்கும் டாக்டர், என்னால் முடியல, ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது டாக்டர், எப்படி பொண்டாட்டி என்னை பார்க்க நீ வருவேன்னு யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருக்குது டாக்டர், என்னால் முடியல டாக்டர், இந்த 2 இயர்ஸாக அந்த வாய்ஸ் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி ஜிமின் ரொம்ப அழுதுட்ருக்கான். டாக்டரும் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி ஜிமினுக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்து வெளியே அனுப்பிட்டு ஜிமினோட அப்பாவை தான் உள்ளே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, எங்கே பாருங்கள், அவனுக்கு கொஞ்சமாக ஆக்சிடெண்ட்டு ஆனால் முன்னாடி என்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், அந்த ஃப்ளாஷ் தான் அவனுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான், அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சில அட்வைஸ் எல்லாம் சொல்லி ஜிமினோட அப்பாவையும் வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. 2 பேரும் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே ஜேகே, எனக்கு ஏன் அந்த பையனை பார்க்கக்குள்ள என் டேவை பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு, இல்லை இது என்னோடய பிரம்ம மட்டும்தான், என் டே எனக்கு மட்டும்தான், அது
வேறு யாரோ அப்படின்னு சொல்லி இங்கே ஜேகேவும் உக்காந்துட்ருக்கான். இதோட இந்த ஒன் ஷாட்டுன்னு சொல்ல முடியாது, இதோட இந்த பார்ட் முடியுதுடா. நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் வந்துடும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் போடுறதா என்னன்னே நான் முடிவு பண்ண முடியும். அப்புறம் ட்ரையாங்கலில் மாஃபியா அசிஸ்டண்ட்டெல்லாம் அவ்வளோதான், நாளையிலேருந்து வர ஸ்டார்ட் ஆகிடும்டா. ஓகே, பாய்டா செல்லக்குட்டீஸ். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதியிருக்க ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுறதா வேணாமான்னு யோசிக்க முடியும். பாய்டா செல்லக்குட்டீஸ். உன்னோட